லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவன்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். இப்பொழுது தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா இயேசப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே ஆண்டவரேப்பா நீங்கள் இடைப்படுங்க. நீங்கள் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் உடைய வரங்களினால் ஆண்டவரேப்பா எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவரை தகப்பனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆவியான தேவனை வெறுமையான பாத்திரமாக இருக்கிற நம்மளை நிரப்பும்படியாக, அவருடைய வரங்களினாலும் வல்லமையினாலும் நம்மை நிரப்பும்படியாக நம்மளுடைய ஆவியானவரை அழைத்து இப்பொழுதே கூட ஒரு பாடலை பாடுவோம். அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நீர்
எங்கள் மீது ஊற்றினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான வல்லமையினாலும், ஆண்டவரே உம்முடைய மேலான தரிசனத்தினாலும், ஆண்டவரே அப்பா எங்கள் அப்பா உம்முடைய மேலான வரங்களினாலும் கர்த்தாவே எங்களை நிரப்பும்படியாக கிட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. அப்பா, உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே. இயேசப்பா கர்த்தாவே அப்பா, உங்க கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய மேலான கிருபை எங்கள் மீது இருப்பதற்காக உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே அப்பா உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நாங்கள் கதறி அழுத நேரத்தில் ராஜா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே அப்பா உடைந்து போய் நொறுங்கி போயிருந்த நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற ஆண்டவரே அப்பா கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா கத்தாவே ஒவ்வொரு நாளும் ரட்சா ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா எத்தனையோ வேலைகளில் ஆண்டவரே நாங்கள் தோன்று போயிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா கத்தாவே துவண்டு போயிருக்கிறோம் ரட்சா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபை இல்லைனா நாங்கள் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி 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 என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கத்த நீர் அப்பா ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதியான வேலையப்பா தாழ்த்தி உங்களுடைய வேலையை பெற்ற கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் யோவான் 16வது அதிகாரத்திலே 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆம், நாம் உபத்திரவமான உலகத்தில் தான் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்போது எதையாவது ஒரு உபத்திரத்துக்குள்ளாக தான் கடந்து போகிறோம். ஆனாலும் கூட இந்த உபத்திரவங்கள் நமக்கு நன்மையை தான் கொண்டு வரும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே உபத்திரங்கள் மத்தியில் சென்றாலும் கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நாம் வாசிக்கிறோம் ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டாராம். 12 பாடுள்ள ஸ்திரீ நீங்கள் அறிவீர்கள், அவள் உபத்திரத்துக்குள்ளாய் கடந்து போகிறார். வியாதி என்ற உபத்திரம் அவள் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை அவள் சந்திக்கிறாள். பொருளாதார பிரச்சனைகளை அவள் சந்திக்கிறாள். சமுதாயத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கிறாள். ஆனாலும் கூட அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவர் அந்த 12 பாடுள்ள ஸ்திரியை தெரிந்து கொண்ட போது அவள் சுகம் அடைந்தாள். இன்று வரைக்கும் அந்த 12 பாடுள்ள ஸ்திரீயினுடைய பேர் நமக்கு தெரியாது. அவள் பட்ட உபத்திரவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்ததையும் சுகம் கொடுத்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்துல ஒருவன் படுத்திருந்தான். அவன் வியாதியாய் படுத்திருந்தான். அவனுடைய உபத்திரம் 38 வருடங்களாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில இருந்த உபத்திரவத்தை கர்த்தர் அவனை விடுவித்து அவனுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். ஆம், உபத்திரவத்தின் மத்தியிலே தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் நாம் இருந்தாலும் அந்த தீமையை, அந்த துன்பத்தை, அந்த பிரச்சனையை நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால்தான் தாவீது சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகத்திலே 119வது அதிகாரத்திலே 71வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரத்தின் ஊடாக நாம் கடந்து போகும்போது தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய வழி, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டம் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாம் புடமிடப்படுகிறோம். தேவன் நம்மை திடப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் சில மனிதர்களை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் அவன் தேவன் காண்பித்த தேசத்துக்கு சென்றான். அங்கு அவன் வெட்டிய துறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தண்ணீரை தருகிறார்.
பஞ்சகாலத்தில் அவன் விதை விதைத்த போது 1க்கு 100 கர்த்தர் அவனுக்கு பலனளிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் துறவை தோண்டும் போதெல்லாம் அங்கு அந்த ஊரார் வந்து அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள், வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அந்த துறவுகள் எல்லாம் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்கள். உபத்திரத்தின் மேல் உபத்திரத்தை அவன் சந்திக்கிறான். ஆனாலும் கூட கர்த்தரையே நம்பினபடியினாலே கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். அபிமெலேக்கு வந்து அவன் இதோ ஈசாக்கோட சமாதானம் பண்ணி கொள்கிற உடன்படிக்கையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட வறட்சியான ஒரு பகுதி, ஐயா பஞ்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் கூட இருக்கலாம். ஈசாக்கு நம்பிக்கையோடு விதைவிதைத்தது போல நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபத்திலே கர்த்தருக்கு முன்பாக வைத்திருங்கள். கர்த்தர் உங்கள் பஞ்சத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். உங்களுடைய பஞ்சத்தை கர்த்தர் மாற்றி வறண்ட நிலத்தை நீர்ப்பாய்ச்சலான நிலமாக கர்த்தர் மாற்றி கொடுக்க முடியும். ஆம், நீ தோண்டும் பொழுது உன் பிரயாசத்துக்கு நீ முயற்சி எடுக்கும் போது பல பேர் வந்து உன்னோடு கூட போராடலாம். நீ தோய்ந்து போகாதே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ எதை செய்தாலும் கர்த்தர் உன் பட்சமாய் இருந்து உனக்கு உதவி செய்வார். அவர்கள் உன்னுடைய சத்துருக்களும் உன்னிடத்தில் வந்து உன்னோடு கூட சமாதானமாய் போய் விடுவார்கள். ஆம், உபத்திரத்தை கண்டு பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாத உலகத்துல நாம் ஜீவிக்கல. ஏதாவது ஒரு உபத்திரங்கள் நம்ம வந்து சேரும். அப்பப்போ புது புது உபத்திரங்கள் வரும். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கிறோம், அதுதான் ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலையும் 39வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார். ஆனால் அந்த தரிசனத்தை குறித்து அவனுடைய 10 சகோதரர்களும் அவன் மீது பொறாமை கொண்டு அவனுக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தினார்கள். அவனை கொண்டு போய் குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையாய் விற்றுப்பட்டாங்க. அடிமையாய் போன தேசத்திலும் கூட அங்கேயும் உபத்திரவத்தை சந்திக்கிறான். அந்த எஜமான் அந்த உடைய மனைவி இவள் மேல் கண் போடுகிறாள். ஆனாலும் கூட பாவத்துக்கு இடம் கொடுக்காத போது மீண்டும் உபத்திரம் வருகிறது. அவனை கொண்டு போய் சிறைசாலையில போடுறாங்க. அந்த சிறைசாலையிலும் உபத்திரத்தை அனுபவிக்கிறான். ஆனால் கர்த்தரோ அந்த சிறைசாலையிலிருந்து அவனை தலையை எடுக்க செய்து முழு அந்த எகிப்துக்கும் அவனை தேசாதிபதியாய் கொண்டு வந்து வைக்கிறார். பார்த்தீர்களா? துன்பத்தை கண்டு பயப்படாதீங்க, உபத்திரவத்தை கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. நீங்க பொறுமையா இருங்க. அதனால நிறைய காரியங்கள் நீங்க கற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களை அபிஷேகம் பண்ணுவார். அநேக ஆலோசனைகளை கொடுப்பார், அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். எல்லாத்திலையும் தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். கடைசியில ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஆகினாலே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட பிறந்தவங்களோ அல்லது உங்கள் உற்றா உறவினரோ அல்லது நண்பர்களோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலோ உங்களுக்கு உபத்திரத்தை உண்டாக்கினால் பயப்படாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு கீழ்ப்பணிந்து இருப்பாங்க. உங்களுக்கு தண்டனிட்டு பணியும்படியாக கர்த்தர் அப்படி ஒரு உயர்வாக தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வாழ்க்கை நல்ல உயர்ந்த பதவியில தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த உயர்ந்த பதவியில இருந்த போது கூட அவர்களுக்கு விரோதமாக உபத்திரவங்கள் வருகிறது. அந்த பொற்சிலையை வணங்கும்படியாக ஒரு உபத்திரம் வருகிறது. ஆனாலோ ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு எந்த விக்கிரகம் பணிந்து கொள்ளாத அவர்கள், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காட்டாலும் நாங்க இந்த விக்கிரகத்தை நாங்க வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்ற போது அவர்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த அக்னி சூளையில 7 அதிகமாக்கப்பட்ட அக்னி சூளையில தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த உபத்திரத்தை கண்டு பயப்பில்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்காங்க. ஆனா அந்த அக்னி ஜுவாலையில அவங்களுடைய தலைமுடி கருகி போகவும் இல்லை, அவங்களுடைய உடைகள் எரிந்து போகவும் இல்லை.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவி வருகிறார். நெபுகாத்நேச்சார ஆச்சரியப்பட்டு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை விடுவித்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை அதிபதியாய் மாற்றுகிறான். பார்த்தீர்களா? உபத்திரம் வரும்போது பயப்படாதீங்க. உபத்திரம் நல்லதுக்கு தான். உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்ந்திருக்க இடத்துல உபத்திரங்கள் வரலாம். கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உண்மையாய் இருங்க. நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க, இடறி போகாதீங்க, கீழே விழுந்து விடாதீங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க. உண்மையாய் இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் உபத்திரம் ஒன்றுமில்லாது மாறி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம் யோபு புஸ்தகத்துல 42வது அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், யோபு எவ்வளவு உபத்திரவங்களை சந்திச்சான், பிசாசு எவ்வளவு உபத்திரவங்களை கொண்டு வந்தான். அவன் வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல, அவன் சரீரத்துல எல்லாத்திலையும் உபத்திரவத்தை சந்தித்தான். ஆனா கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி வெட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம். அவன் உபத்திரத்தின் மத்தியிலும் தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். உபத்திரத்தின் மத்தியிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை அண்ணான். உபத்திரத்தின் மத்தியிலும் கர்த்தரை அவன் தூஷிக்கவே இல்லை. உபத்திரத்தின் மத்தியிலும் அவனுடைய விசுவாசம் குறைஞ்சு போகலைங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சிறைப்பை மாற்றி ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசின் கிரியை இருந்தாலும் பயப்படாதீங்க. ஒரு சமயம் இப்படிதான், லேகியான் பிசாசு பிடித்தவன் அலகழிக்கப்படுகிறான். இயேசு அந்த இடத்துல போய் அந்த எல்லா லேகியான் பிசாசுகளிடத்திலிருந்து அவனை விடுதலை செய்து அவனை புத்தி தெரிந்தவனாய் ஆண்டவர் மாற்றும் போது தெக்கப்போலே நாடு முழுவதும் சென்று அவன் இயேசு கிறிஸ்து குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். எல்லோரையும் ஆச்சரியப்படும்படியாய் அவன் செய்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்களாம். ஹல்லேலூயா. ஆகினால உங்கள் உபத்திரம் சீக்கிரமா நீங்க போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. ஹல்லேலூயா. 5வது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல ஒரு விசுவாசியான ஒரு ஸ்திரீ, ஆனா அவள் கூனியா இருக்கிறா. அவள் ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீ, ஜெப ஆலயத்துக்கு போகிறவளா இருந்தா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறா, விசுவாசமா இருக்கிறா, ஆலயத்துக்கு போறா, ஜெபிக்கிறா, வேத வசனங்களை கேட்கிறா. எல்லா அனுபவம் அவளுக்குள்ள, ஆவிக்குரிய அனுபவம் அத்தனையும் இருக்கு. ஆனா அவளை ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கூனியாய் வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட அவள் சோர்ந்து போகல. நான் கூனியா இருக்கிறேனே, நான் ஜெப ஆலயத்துக்கு ஏன் போகணும், ஆண்டவர் ஏன் துதிக்கணும், ஆடி பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், உபவாசிக்க, இதெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கல. அவள் என்னதான் உபத்திரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையை அவள் செலுத்தும்படியாக ஒவ்வொரு சமயமும் அவர் ஜெப ஆலயத்துல வந்து கர்த்தரை துதிக்கிறது, ஸ்தோத்திரிக்கிறது, செபிக்கிற தேவ வசனங்களை கேட்பதிலும் அவர் தளராது இருந்தா. ஒரு நாள் இயேசு எத்தனையோ ஜெப ஆலயங்கள் இருந்த போது கூட அந்த ஜெப ஆலயத்தை, குறிப்பிட்ட ஜெப ஆலயத்துக்கு போய் அந்த ஸ்திரியை ஆண்டவர் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை செய்து இவள் அப்ரஹாமின் குமாரத்தி என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் வேதத்தில் அதை நாம் வாசிக்க முடியும். ஒரு நிறைவான ஒரு இடத்தை அவள் பெற்றிருக்கிறாள். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில இது மாதிரி பிசாசினால் அலைகழிக்கப்பட்டு நீங்கள் சோதிக்கப்பட்டு பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக குறுகி போய் இருக்கிறீர்களா? ஆனா தேவனை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. ஜெபத்துல தளராது இருங்க. தேவனை நம்புவதிலும் விசுவாசிப்பதிலும் வேத வசனங்களை வாசிப்பதிலையும் ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரத்தையும் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உபத்திரவத்தில் எங்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தாவே, உபத்திரவத்தினால் பலவீனப்படுகிற எங்களை உமது வல்லமையுள்ள வார்த்தையினால் விடுதலை பண்ணி எங்களை பலப்படுத்தும். உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை கிருபை புரிந்தருளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பினை ஐக்கிய சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். God bless you everybody. Praise the Lord.